தீபாவளி ஸ்வீட் தான். நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஸ்வீட், ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்வீட். அது மால்புவா. அது ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈஸி தான் அதெல்லாம் பண்றது. நம்ம யூஸ்வலா பண்ற லட்டு, ஜிலேபி அதையும் நம்ம பண்ணுவோம். இதுவும் ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் தான். இது நம்ம பண்ணலாம். இந்த ஸ்வீட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேபாளையும் பங்களாதேஷ்லயும் ரொம்பவே ஃபேமஸ். இது நார்த் இந்தியால நிறைய ஸ்டேட்ல பண்ணுவாங்க. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, போபால், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராஜஸ்தான் வந்து ஸ்வீட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல ராஜஸ்தான் மால்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க பண்றதும். சோ இந்த மால்போ வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு நல்லா அழகா பண்ணி நல்லா சாப்பிடலாம். தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஈஸியான ஒரு ஸ்வீட்டை அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் மால்புவா பண்றதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா இந்த ஒரு சக்கரை எல்லாமே சம அளவு தான். இது ஒரு பங்கு சக்கரை, ஒரு பங்கு மைதா. இது வந்து அரை பங்கு கண்டென்ஸ்டு மில்க். இது வந்து கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் வந்து பொடியா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஏலக்காய் பொடி. அதை வந்து பாகுலையும் போடலாம், கொஞ்சம் வந்து அந்த மாவுலையும் கொஞ்சம் போட்டு கலக்கலாம். பிஞ்சு சோடாவுக்கும் இது அந்த குங்குமப்பூவை எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சோம்பு. இது வந்து கொஞ்சம் ஜெரிக்கும் மெயினா. அதுக்காக அந்த சோம்பு வந்து கொஞ்சம் போடுறது. அதை கையால கசக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பால் வந்து நம்ம வந்து அந்த தோசை பதத்துக்கு நம்ம கரைக்கணும். இந்த கண்டென்ஸ் மில்க் போட்டு முதல்ல நல்லா கலந்துட்டு பாக்கிக்கு அந்த கொஞ்சம் கெட்டியா பால் காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த பாலை வச்சு கலந்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம மாவு கரைக்கிறதுக்கு உண்டான சாமான் மட்டும் இதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல வந்து இந்த மைதாவை போட்டுக்குவோம். இந்த கண்டென்ஸ் மில்க் எடுத்து போட்டுக்கலாம். முதல்ல போட்டு இந்த ஒரு கலக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பால் கொஞ்சம் விட்டு, இந்த பாலும் நான் கொஞ்சம் திக்கா தான் கலந்து வச்சிருக்கேன், காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பாலையும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுத்து. இது ஒரு 1 மணி நேரம் மினிமம் 1 மணி நேரம் வச்சிடணும். அப்பதான் வந்து நம்ம இது வந்து நல்லா வந்து மைதா ஊறி இந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாமே ஊறிட்டு அது நல்லா வரும். சோ ஒரு 1 ஹவர் வந்து மினிமம் ஒரு 1 ஹவர் வந்து மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம பாகு காய்ச்சறதுக்கு இந்த சர்க்கரை எடுத்து கொதிக்குவோம். 1 டம்ளர் சர்க்கரை எடுத்ததால 1 டம்ளர் தண்ணி. இப்ப நம்ம பாகு கொதிச்சுட்டு ஏலக்காய் பொடி போட்டுருவோம். குங்குமம் போய் போட்டுருவோம். இப்ப இதுக்கு பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பி பதம் சொல்லுவோம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு அப்புறம் பாதுஷாக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி டிப் பண்ணி சுகர் சிரப்ல டிப் பண்ற எந்த ஸ்வீட் பண்றோமோ அதே கன்சிஸ்டன்சில உள்ள போட்டுக்கலாம். சிரப் எடுத்துக்கலாம். பாருங்க ஸ்ட்ரெயிட்டா வரும் பாருங்க. அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணணும், எண்ணெய் போடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரிஜினல் ஸ்வீட்னா அது நெய்ல தான் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுல நெய் விட்டு நம்ம நெய்ல பொரிச்சுக்கலாம். வேணும்னா மறுபடி விட்டுக்கலாம். நம்ம ஒன்னே ஒண்ணு போடுவோம். அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் 2-3 போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒண்ணு மட்டும் போடுவோம். சின்னதா ஒண்ணு போட்டு அப்புறமா குட்டி குட்டியா 2-3 போடலாம். டக்கு டக்குன்னு வந்துடும். ஒன்ஸ் நெய் சூடு ஏறிச்சுன்னா டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் போட்ட இதை வந்து இப்ப நான் எடுத்து வச்சிடுறேன். இப்ப லேட்டஸ்டா போட்டது ஊறிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு, ஊற வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு சுகர் சிரப் இருக்கு. சும்மா அது மேலாக கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் இந்த கார்னிஷ் பண்றதெல்லாம் அதுல ஒட்டும். அதனால கொஞ்சமா அதுல வந்து சுகர் சிரப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிடுவோம். இது மேல வந்து கொஞ்சமா வந்து அந்த பவுடர் சுகர் வந்து கொஞ்சமா போடலாம். லைட்டா ஒரு மாதிரி டேஸ்டுக்காக ரொம்ப கம்மியா தான் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணா போடலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். இது கொஞ்சம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பவுடர் சுகர் தான் இது. இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளா கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு வெர்ஷன்ல சாப்பிடலாம். ரப்டி போட்டு இதை சாப்பிடுவாங்க யூஸ்வலா. அந்த மாதிரியே வந்து பண்ணிட்டு சர்வ் பண்ணும்போது சாப்பிடும் போது மட்டும் நீங்க போடுற மாதிரி கொஞ்சம் வந்து கார்னிஷ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சாஃப்ரன் சின்ன சின்னதா
போடுறேன். 50 பீசஸ் தான். பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் நிறைய நட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு வழியா பால்கோவா பண்ணி குடிச்சாச்சு, கேரிஷ் பண்ணியாச்சு. அவாடா, இப்போ எல்லாம் சும்மாவா? ஓகே, இப்போ இந்த மால்கோவா நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். அப்பா, லைட்டா அப்படி வாய்க்குள்ள கடிச்ச உடனே நல்லா வந்து சாஃப்டா இதுவாயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். வச்சுக்காதீங்க, நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க, இது எப்படி இருந்தது. நீங்களும் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன், நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எல்லாம் அந்த மாதிரி சர்க்கரையை சாப்பிடுறது வந்து ரொம்ப வந்து காமன். காலையிலேயே வந்து சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம். நான் ஏற்கனவே ஜலேபி ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன், அதாவது 100 days செலிப்ரேஷன் சொல்லிட்டு நானும் டாக்டர்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஜலேபி பண்ணி அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா அது என்னன்னா, நார்த் இந்தியால எல்லாம் சொல்லுவாங்க காலங்காலத்துல எப்படி ஸ்வீட் சாப்பிடுறாங்க, காலங்காலத்துல ஸ்வீட் சாப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, குளிர் காலத்துல வந்து குளிரா இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை சாப்பிடும் போது உடம்புக்கு சூடு கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, காலையிலேயே வந்து அந்த வந்து சர்க்கரை சம்பந்தப்பட்ட அந்த ஜலேபி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் காலையிலேயே அவங்க சாப்பிடுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கரை சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து சூடு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த நார்த் இந்தியாவில வந்து அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இட்லி தோசை, இந்த கேழ்வரகுல வந்து களி கஞ்சி அதெல்லாம் பண்ணி நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா நம்ம ஊர் வந்து சூடு ஊர். நம்ம ஊர் சவுத்தார் இந்த பக்கம் தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாம சாப்பிடுறோம். சோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். நமக்கு நினைப்போம், என்னடா இது காலங்காலத்துல போய் எப்படினாலும் சாப்பிடுறாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த உடம்புக்கு அது தேவைப்படுது. அந்த நெய்யும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவை, அவங்களுக்கு அந்த ஒரு கிளைமேட்டுக்கு. அதனாலதான் வந்து அந்த நெய் ஸ்வீட் இதெல்லாம் போட்டு வந்து சாப்பிடுறாங்க அந்த மாதிரி. ஓகே, தீபாவளி 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 அப்படின்னு நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கும். பசங்களுக்கு வந்து அந்த கதைகள் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம தீபாவளி ஏன் செலிப்ரேட் பண்றாங்க, எப்படி அது வந்தது அப்படின்ற புராண கதையெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டு வீடியோ வேற எடுத்துறேன் அப்படின்னு ஜாஸ்தியா இருந்தேன்னா அப்புறம் நம்ம அடிக்க வந்துருவீங்க. அதனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். எல்லாரும் நான் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோ பசங்க வந்து என்னதான் நீங்க ஆன்லைன்ல பார்த்து அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா கூட நாம வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதனால சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த நரகாசுரன் பத்தி அவர் எப்படி வரம் பண்ணாரு, அது என்ன மாதிரி வரம் வாங்கிட்டு வந்தாங்க நரகாசுரன், அது எப்படி வந்து கிருஷ்ணர் வரம் பண்ணாரு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. தீபாவளி பிறந்த கதையை எப்படி அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. அடுத்த வீர சந்தி